முதலில் தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை போய்விட்டதா? தனிநபர் ஆணைய விசாரணை குழுவை ஏன் முதலமைச்சர் நியமனம் செய்தார்? எனக்கு முதல் கேள்வி. உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் முடிவை ரத்து செய்திருக்கிறது, ஒரு கொட்டு வச்சிருக்குது. அதை எந்த சேனலும் சொல்ல மாட்டீங்க. இப்ப காவல்துறை அதிகாரி தலைமையில ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில ஒரு குழு மாவட்டத்துடைய எஸ்பியும் நாளைக்கு அந்த கமிட்டி குழுல போட்டு ஆவணங்களை உடனே ஒப்படை செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? தலைமை பண்புக்கு ஒரு கேள்விக்குறி. தலைமை பண்பு கேள்விக்குறியாக்கணும்னா தலைமையில் இருக்கிற எல்லாருடைய பண்பையும் தான் கேள்விக்குறியாக்கணும். இதே தலைமை பண்பு இன்று நிலைநாட்டிய முதலமைச்சர் 41 உயிர் போனப்ப ராத்திரியானால வீட்டுல தூங்க முடியலன்னு சொல்லிட்டு சார்ட்டர்ட் பிளைட் எடுத்துட்டு வந்தாங்கிறாரு. ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஏன்பா இதுக்கு மட்டும் வருத்தப்படுறீங்க? 4.5 வருஷமா ஏன் எதுக்குமே வருத்தப்படல? இன்னைக்கே கரூர் சம்பவத்துல அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்கள், கமிஷனர், எஸ்பி மேல அட்லீஸ்ட் ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டராச்சும் இஷ்யூ பண்ணீங்களா? அங்க ஏதோ ஒரு நிர்வாக கோளாறு நடந்திருக்குல்ல, எல்லா பழியும் நாளைக்கு விஜய் மேலேயே போட்டுருவீங்களா? அவர் மருத்துவமனைக்கு போயிருந்தாரு அப்படின்னா நாளைக்கு நீங்க என்ன நடந்திருந்தாலும், அவர் காரையே கொளுத்திருந்தாலும், அவருக்கே எது நடந்திருந்தாலும், அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்தப்ப இவரை யார் போக சொன்னான்னு சொல்லி இதே அதிகாரிகள் உட்கார்ந்து நாளைக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கறது, என்ன சார் அதிசய மனிதரா இவர் மட்டும்தான்? நான் தலைமை பண்பை எப்படி கடந்து போறேனோ அதே மாதிரி அழகாக மற்றவர்களின் தலைமை பண்பை கேள்வி கேட்கும் போது நீங்களும் நகர்ந்து போறீங்க அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. நீங்க சொல்லுங்க, எனக்கு இந்த நிவாரண நிதி நீங்க 10 லட்சம் கொடுக்கறதே எனக்கு ஷாக்கா இருக்குது. இதோட நின்று அரசியல் செய்ய நினைக்கிறது, அப்படி சொல்லுங்க. திரையில் காண்டவரை தரையில் பார்க்க போறோமாங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். இவர் மட்டும் தான் நடிகரான் சார். தமிழ்நாட்டுல இன்னும் இவர மாதிரி 20 நடிகர் இருக்காங்க சார். இவர் வந்தா மட்டும் கூட்டம் வந்துடும், இவர் வந்தா மட்டும் அப்படி தெரியுது. உங்க வைத்திருச்சா பொருளாளராகி, மாநகராட்சியோட மேயராகி, எம்எல்ஏ ஆகி, உள்ளாட்சித்துறை அமைச்சராகி, துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 50 வருஷம் ஆச்சு. அதே பதவியை 3 ஆண்டுகளில் இன்னைக்கு உதயநிதி கையில தூக்கி கொடுக்குறீங்கல்ல இளைஞரணி. அதுதான் சார் திராவிட மாடல் 2.0 வளர்ச்சி அப்டேட் சார். அப்டேட்ல உடனே முடியுது. என்ன வாரிசுங்கிறது 2.0, அப்புறம் இன்பநிதிக்கு 3.0, அடுத்ததுக்கு 4.0. ஆனா நீங்க தலைமையில இருக்கவங்க எல்லாம் ஓ போட்டுக்கிட்டே போவீங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு பால் ஊற்றிட்டு படுத்த போயிடணும். அப்படிதானே தெரியும். நான் முதலில் கேட்பது, அரசு ஆம்புலன்ஸுகள் எங்கே போனது? நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ விட்டுருங்க. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட விஜய் மேல் குற்றம் சாட்டுவதில்லை. இன்னைக்கு 41 பேர் இறந்ததுக்கு எஃப்ஐஆரை விஜய் மேல் போடுவதற்கு தயங்கும் உங்கள் திமுக அரசு ஒரு சில்லுண்டி பயல ராம்ப்ல இருந்து தூக்கி கீழே போட்டாங்கன்னா அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி நீங்க விஜய் மேல எஃப்ஐஆர் போடுறீங்களா? இதுலயே உங்களோட கீழ்த்தர அரசியல் தெரியலையா? ஜி ராஜன் செட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நிகழ்வில் இணைப்பவர் அரசியல் விமர்சகர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நீதிமன்ற நீதிபதி அடுக்கடுக்கான பல கேள்விகளையும் அதே நேரங்கள்ல சில விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். அதுல பிரதானமாக பார்க்கப்படுவது இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக நடந்த நிகழ்வுல ஒரு தலைமை பண்பு இல்லாம தாவேகா தலைவர் விஜய் நடந்திருக்கிறார் என்கிற இந்த பிரதான கேள்வியோட நம்ம அணுகலான்னு பார்க்கலாம். இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? முதல்ல அதாவது சட்டத்தின் பார்வையில் நீதிபதி பேசுறப்ப எப்பயுமே அந்த நிகழ்ச்சி யாருனால் ஏற்படுத்தப்பட்டது, யாரை காண்பதற்காக இந்த கூட்டங்கள் வந்தது, அதே நீதிபதி சொல்றாரு இன்னும் ஆட்டு மந்தையாக மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறப்ப அவர்களோட பார்வை அந்த உயிரிழப்பை சார்ந்து அதை மட்டுமே சிந்திக்கிறார்கள். யாரை காண்பதற்காக இங்கே அந்த கூட்டம் கூடியது, எதனால் இந்த அசம்பாவிதம் நடந்ததுங்கிறப்ப அவர்களுடைய முழு குற்றச்சாட்டுனா அந்த குறிப்பிட்ட சில வரிகள் எல்லாமே அவங்க 2 தரப்புலையும் தான் அலிகேட் பண்றாங்க. அரசாங்க தரப்புலையும் கடுமையான கேள்விகள் தொடுக்கப்படுது. ஏன் நீங்க நாளைக்கு அனுமதி கொடுத்தீங்க, ஏன் அங்க போதுமான பாதுகாப்பு இல்ல? அண்ட் ஒன் மோர் திங், இது அரசாங்க தரப்பில் இருந்து கொண்டுட்டு போன வழக்கு அல்ல. இதில் 2 விஷயங்கள் தான் போகுது. ஒண்ணு, சிடி நிர்மல்குமாரையும் புசி ஆனந்தோடைய அரெஸ்டுக்கு பெயில் கேட்டு போறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு போறாங்க.
அடுத்தது வந்து இவங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இது ரெண்டு தானே தவிர, சோ தி அதர் சைடு பார்ட்டியை கொஸ்டின் பண்றதுதான் நீங்க இதுல கேட்கறதுல கிரவுண்ட்ஸ் இருக்கா, இதை கொடுக்கணுமா வேணாமாங்கிறது தான் நீதியரசர்களுடைய பார்வையா இருக்கும். அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நீங்க வழக்கு தொடர்ந்தவர்கள் யாருமே பாதிக்கப்பட்டவர்கள் இல்ல, உங்க குடும்பத்தில் இழப்பு ஏற்படுத்தி இருந்தால் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு போலீஸ் நடத்தட்டும், நடத்திட்டு அதுல ஏதாவது விசாரணை சரியில்லைன்னா நீங்க சிபிஐ கேளுங்க, எடுத்தோடனே நாளைக்கு நீங்க ஏன் போறீங்க அப்படிங்கறதான் கேக்குறாங்க. இப்ப இதேதான் எனக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் ஸ்டாலின் நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியும் அதுதான். முதலில் தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை போய்விட்டதா? இந்த சம்பவத்துக்கு தனிநபர் ஆணைய விசாரணை குழுவை ஏன் முதலமைச்சர் நியமனம் செய்தார்? எனக்கு அதுதான் எனக்கு முதல் கேள்வி. இப்ப நீதிபதி கேட்கிற அதே கேள்வியதான் நானும் முன்னாடி கேட்டேன். நீங்க போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாமே, இல்ல போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுல ஏதோ இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நாளைக்கு சிபிசிஐடிக்கு மாத்துங்க, சிறப்பு புலனாய்வு குழுக்கு மாத்துங்க. கூடுதல் கவனத்தோட அரசு செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அரசு இதோட இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். உயர் நீதிமன்றம் தமிழக அரசின் முடிவை ரத்து செய்திருக்கிறது, ஒரு கொட்டு வச்சிருக்குது. அதை எந்த சேனலும் சொல்ல மாட்டீங்க. தனிநபர் ஆணையத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப காவல்துறை அதிகாரி தலைமையில ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில ஒரு குழு மாவட்டத்துடைய எஸ்பியும் நாளைக்கு அந்த கமிட்டி குழுல போட்டு ஆவணங்களை உடனே ஒப்படை செய்யுங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைக்கு நியமனம் பண்ண குழுவை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கிறது. நியாயமா பார்த்தா எல்லா சேட்டலைட் சேனல்லையும் பிளாஷ் நியூஸ் இன்னைக்கு இதுதான் ஓடணும். நீங்க அதை விட்டுட்டு விஜய கொட்டிட்டாங்க, விஜய திட்டாங்க, விஜயை தகுதி இல்லாத தலைவரான்னு கேட்டுட்டாங்கன்னு ஏன் நாளைக்கு விஜய் கிட்டே போறீங்க? அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவை நீதிமன்றம் அது தேவையில்லைன்னு கேன்சல் பண்ணி போலீஸை வச்சே விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி நாளைக்கு ஒரு நீதிபதி வந்து ஒரு குழுவா நியமனம் பண்ணிருக்காருங்கிறப்ப உங்கள் முடிவை உயர் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இதுதானே விஷயமா இருக்குது. அவர்கள் சிடி அந்த முன்ஜாமீன் மனுவிலையுமே புஷி ஆனந்தும் சிடி நிர்மல்குமாரும் கேட்கறப்ப மதியழகன் அந்த கரூர் மாவட்டத்தோட மாவட்ட செயல் தான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், எங்களுக்கும் அதுக்கும் நிகழ்ச்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவரை ஏற்கனவே கைது பண்ணிட்டாங்க, இதை அரசியலாக கொண்டுட்டு போக நினைக்கிறாங்க, அதனால முன்ஜாமீன் கொடுக்குங்கிறாங்க. அதுக்குமே இன்னும் தீர்ப்பு அது நிராகரிக்கவும் படவில்லை, அது தள்ளிதான் வச்சிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீதிபதி கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க வழக்கு போட்டவங்க, ஏன்னா பிஜேபி தரப்புல இருந்து நிறைய வழக்குகள் வந்திருக்கு, சமூக ஆர்வலர்கள்ங்கிற பேர்ல அவங்க அதிமுக வழக்கறிஞர்கள் சில பேர் போட்டிருக்காங்க. சோ இதை பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, கோர்ட்டை நாளைக்கு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, எங்களை உங்கள் அரசியல் மேடைகளுக்காக பயன்படுத்தாதீங்க, நீங்கள் யாருமே பாதிக்கப்பட்டவர்களாக, நாங்க இறந்த 41 பேருக்கும் எங்களுக்கு கருத்து இருக்கிறது, எங்களோட அனுதாபங்கள் இருக்கிறது, சட்டம் நீதி கிடைக்க வேணுங்கிறதுல பார்வை இருக்கிறது, ஆனால் நீங்க யாருமே கமிட்மெண்ட் ஆகாத இடத்துல சம்பந்தம் இல்லாதவங்க நீங்க போடுற எல்லா கேஸையும் டிஸ்மிஸ் பண்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, சிபிஐ நீங்க கேட்கறதுமே இங்க இன்வெஸ்டிகேஷன் சரியில்லைன்னா வாங்க, அதுக்குள்ளார நீங்க ஏன் வரீங்க அப்படிங்கறதான் கேட்கறாங்க. முதலமைச்சர் முதலையே நீங்க நாளைக்கு அன்னைக்கு நைட்டே தனிநபர் ஆணையம் நியமனம் செய்ததை சந்தேகத்துட்படுத்த வேண்டிய விஷயமாக பார்க்கப்பட்டதுக்கு காரணத்தினான தீர்வை நீதிமன்றம் இன்று வழங்கி இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இதே தனிநபர் ஆணையத்தை நியமனம் செய்த இல்ல, நான் புரிதலுக்காக கேக்குறேன், நீதிமன்றம் எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கா? அது மாதிரி சொல்லியிருக்கா? இது இப்ப முதலமைச்சர் அமைச்சர் செல்லாதுன்னு அதுக்கு பொருள் அப்படிதான் பாக்கணுமா? அது இருக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆங்கர் நாளைக்கு நீங்க கிடையாது வேற ஒருவர் அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்கா அவரு போட்டாங்கன்னாலே உங்க வேலை போச்சுன்னு தானே அர்த்தம். இல்ல கூடுதலா ஒர்க் எடுக்கலாம் இல்லையா? இங்க ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, கூடுதலா ஒரு ஆங்கர் ஆவணங்களை இந்த குழுவிடம் ஒப்படைங்கிறாங்க. சம்பந்தப்பட்ட சம்பவ இடத்தில் நடந்த அனைத்து ஆவணங்களையும் ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் உள்ள குழுவிடம் உடனே ஒப்படைக்க நாளைக்கு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னாங்கன்னா என்ன அர்த்தம்? சார் நான் இன்னொன்னு கேக்குறேன், இப்ப இதே தனிநபர் ஆணையம் நடத்துறாங்க, தலைமை பண்பை பத்தி பேசவே இல்லையே, கடந்து போறீங்களே. தலைமை பண்புக்கு ஒரு கேள்விக்குறி, அதை பத்தி தலைமை பண்பை கேள்விக்குறியாக்கணும்னா தலைமையில் இருக்கிற எல்லாருக்குடைய பண்பையும் தான் கேள்விக்குறியாக்கணும். நாளைக்கு இதே உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு துபாயில இருந்து வந்தவர் 41 மரணத்துக்காக இங்கேயே தங்கிட்டாரா? மறுபடியும் அதே குடும்பத்தை அதே வந்த ஸ்பெஷல் பிளைட்ல நாளைக்கு திரும்பி துபாய்க்கு போனீங்களா? அப்ப உங்கள் தலைமை பண்பு எங்க போச்சுன்னு கேள்வி கேட்கலாமா? எதுக்கு சார் அவ்வளவு அவசரமா போனீங்க? கேட்டா மேட்ச் பார்க்க போறேங்கிறீங்க. மேட்ச் முக்கியமா, இங்க 41 பேர் உயிர் முக்கியமா? நீங்க இன்னும் நடிகராவா இருக்கிறீங்க? அரசியல் கட்சி முதலமைச்சர் இருக்காரு, களத்துல முதலமைச்சர் வந்திருக்காரு, அமைச்சர் வந்திருக்காரு, இதுக்கு மேல என்ன வேலை நடந்திருக்கு இல்லையா? வரலன்னா பிரச்சனை இல்ல, எதுக்கு கேளிக்கை தேவைப்படுதா? இங்க நாளைக்கு 41 இறப்பு நடந்திருக்கப்ப
இதே தலைமை பண்பு இன்று நிலைநாட்டிய முதலமைச்சர் 41 உயிர் போனப்ப ராத்திரி என்னால வீட்டுல தூங்க முடியலன்னு சொல்லிட்டு சார்ட்டர்ட் பிளைட் எடுத்துட்டு வந்தாங்கிறாரு. ஏன் வருத்தப்பட்டிருக்காரு, ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஏன்பா இதுக்கு மட்டும் வருத்தப்படுறீங்க? 4.5 வருஷமா ஏன் எதுக்குமே வருத்தப்படல? மத்தவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் வாக்களிச்சவங்க எல்லாம் உங்க மேல வருத்தப்படுற அளவுக்கு எல்லாம் நாளைக்கு இருந்துச்சு. பெருமை தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி ஒரு நடக்கவே இல்லை. ஒரு அரசியல் கூட்டத்துல இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்ததே கிடையாது. அதை வச்சுட்டு அரசியல் பண்றீங்க. நான் கேக்குறது உங்களுடைய இதே இது அஜித்குமார் மரணம் நடந்துச்சுல்ல, நாளைக்கு முதலமைச்சர் நேர்ல போனாரா? நாளைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இன்னைக்கே கரூர் சம்பவத்துல அங்க இருக்கக்கூடிய கலெக்டர்கள், கமிஷனர், எஸ்பி மேல அட்லீஸ்ட் ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டராச்சும் இஷ்யூ பண்ணீங்களா? அங்க ஏதோ ஒரு நிர்வாக கோளாறு நடந்திருக்குல்ல, எல்லா பழியும் நாளைக்கு விஜய் மேலேயே போட்டுருவீங்களா? நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாம் இந்த ஹாலிவுட் படம் பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி பஸ்ல இருந்து விஜய் கீழே குதிச்சு அப்படியே முடியாதவங்களை தூக்கிட்டு அப்படியே போய் நாளைக்கு இல்ல அதை எதிர்பார்க்கல. நீங்க 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 விமர்சகரா என்ன கேக்குறோம், அதை எதிர்பார்க்கவே இல்ல. களத்துல இல்லையே ஓடி இருக்காருன்றாங்க. நீதிமன்றம் களத்துல இல்லையே ஏன் போனீங்கன்னு கேக்குறாங்க. சார், இன்னும் சட்ட ஒழுங்கா கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அங்க அந்த கூட்டத்தில் இருப்பவர்களே நாளைக்கு தேவையில்லாம நாளைக்கு கல்லெறியறதும் அவரை ஆபாசமா பேசுற விஷயங்களும் சம்பவங்களும் நடைபெறப்ப அவர் மருத்துவமனைக்கு போயிருந்தாரு அப்படின்னா நாளைக்கு நீங்க என்ன நடந்திருந்தாலும், அவர் காரையே கொளுத்திருந்தாலும், அவருக்கே எது நடந்திருந்தாலும் அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்தப்ப இவரை யார் போக சொன்னான்னு சொல்லி இதே அதிகாரிகள் உட்கார்ந்து நாளைக்கு விளக்கம் கொடுத்திருப்பீங்க. நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கறது, என்ன சார் அதிசய மனிதரா இவர் மட்டும்தான்? நான் தலைமை பண்பை எப்படி கடந்து போறேனோ அதே மாதிரி அழகாக மற்றவர்களின் தலைமை பண்பை கேள்வி கேட்கும் போது நீங்களும் நவுந்து போறீங்க அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. நீங்க உதயநிதி இங்க நீங்க வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் நாளைக்கு கேளிக்கைக்கு போனாரான்னு அதுக்கு பதில் இல்ல உங்ககிட்ட. இதே முதலமைச்சர் 4.5 ஆண்டுல இதுக்கு முன்னாடி வேற எதுக்குமே தூக்கம் கெடாம இருந்தாரா? எதுக்கு சார் நீங்க தூக்கம் கட்டிங்கன்னு உங்க வாயால சொல்லியிருக்கீங்க தெரியுமா? அங்கங்க தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் நாளைக்கு ஏதோ செய்யற செயல்னால ஆட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் அவப்பேர் வர்றதுனால தூங்காம இருக்கேன்னு தானே சொன்னீங்க. வேற மக்களின் துயரத்திற்காக என்னைக்கு நீங்க தூங்காம இருந்தேன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறீங்க. 66 பேர் நாளைக்கு இதே சாராயம் குடிச்சு இறந்து போனப்ப உங்களுடைய முழு நிர்வாக கோளாறு. வந்தீங்களா ஸ்பாட்டுக்கு? எனக்கு தெரியாம ஏதோ நடந்துருச்சு, பரவாயில்ல, பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறேன்னு வந்திருக்கிறீங்களா? எதுக்குமே வராதவர் வெள்ளத்தப்ப எங்க சார் போனாரு? சிஎம் டெல்லிக்கு மீட்டிங் போனாரு, ஞாபகம் இருக்குதா? இந்தியா கூட்டணி தலைவர்களோட சந்திப்பு நடத்துறேன்னு போனாரு. லாக்அப் டெத் நடந்த ஒரு வீட்டுக்காட்சி முதலமைச்சர் போயிருக்கிறாரா? அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து நிர்வாக கோளாறினால் உயிரிழந்தவர்களுக்கு எப்ப முதலமைச்சர் ஆறுதல் சொல்றதுக்காக நேரில் போயிருக்கிறாரு? நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த நிவாரண நிதி நீங்க 10 லட்சம் கொடுக்கறதே எனக்கு ஷாக்கா இருக்குது. ஏன்னா சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க, ஏன்னா உங்க கவர்மெண்ட்டை பெற சொல்லுவான். லாக்அப் டெத் கொடுத்தீங்க, ஏன்னா உங்க கவர்மெண்ட்டை சொல்லுவாங்க. அரசு அதிகாரிகள் பணியில இருக்கும்போது ஒருத்தர் மணல் குவாரியை தடுக்கிறேன்னு போனாருன்னா அவரை லாரி ஏற்றி கொண்டாங்க, அவருக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. இதே மாதிரி இந்த வெள்ளத்துல அந்த புதக்குழிக்குள்ளார ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் உள்ள போய் மூழ்கி செத்து போயிட்டார், அவருக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. ஏன்னா ஏன் அந்த குழியை மூடல, ஏன் தண்ணி நிக்குதுன்னு கேள்வி வந்துடும் கொடுத்தீங்க. எப்பெல்லாம் உங்க மேல ஒரு அவச்சொல் வருமோ அந்த இடத்துல மட்டும் 10 லட்சம் கொடுத்த நாளைக்கு திமுக அரசு இன்னைக்கு ஏன் 41 பேருக்கு அப்படியே பொங்கி வந்து நான் 10 லட்சம் அள்ளி அரசு மக்களோடு நிற்கிறது. அந்த குடும்பத்துடைய துன்பத்தில் அரசு பங்கேற்கிறது. மக்களோடு நின்று அரசியல் செய்ய நினைக்கிறது. அப்படி சொல்லுங்க. ஆரோக்கியமான அரசியல் தானே. அரசியல் என்ன தவறான வார்த்தையா? அரசியல் ஆரோக்கியமான அரசியல் வார்த்தை எல்லாம் அரசியல் பண்றீங்களா? இவ்வளவு கீழ்த்தரமான விஷயங்களை செஞ்சுட்டு இதுல நீங்க அரசியல் செய்யறத பெருமையா வேற பேசிக்கிறீங்களா? சார், ஒருத்தர் 2 நாளா பேசல சார். 2 நாளா பேசாத ஒருத்தர் 3ஆவது நாள் ஒரு வீடியோ போடுறாரு. அதுல சிஎம் சார் எங்களை பழி வாங்குறீங்களான்னு கேக்குறாரு. அது வரைக்கும் முதல்வர் சொல்கிறார் எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களை மரணிக்க மாட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சர் பெருந்தன்மையோட பேசுறாரு இல்லையா? அதை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடுவீங்க, கீழே இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்றதுக்கு விரட்டி விடுவீங்க, ஆளுங்களை டீம் போடுவீங்க, தனிநபர் ஆணையம் போட்டுருக்கீங்களா? அதுக்குள்ளார போலீஸ் வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு அரெஸ்ட்டுக்கு இறங்குறீங்க? கமிட்டியோட ரிப்போர்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணீங்களா? சரி, இதே நீங்க இவ்வளவு புலன் விசாரணை புலியா இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த தனிநபர் ஆணையம் நடத்துறாங்கல்ல ஒரு பெண், அவங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி அவங்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா? இது மாதிரி எடப்பாடி அவங்களோட அந்த 13 பேர் இதுல கூட இவங்க தானே சரி இருந்திருந்தாங்க. வாங்க, என்ன சம்பவம் விரிவா சொல்லுங்க. அந்த சம்பவத்தை சொல்லுங்க. எடப்பாடி 13 பேர் என்ன பண்ணாரு? அவர் தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. இந்த அம்மா தான் அதை போய் ஆய்வு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க ரிப்போர்ட்ட. கொஞ்சம் காலதாமதமானாலும் வந்து சேர்ந்தது இல்லையா? ரைட்டு. இப்ப அதுக்கு நீங்க என்ன கவர்மெண்ட்ல இருந்து ஆக்ஷன் எடுத்து தள்ளிட்டீங்க? சொல்லுங்க சார்.
தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டோட விசாரணை ஆணையர் இவங்கதான் கொண்டாந்து கொடுத்த ரிப்போர்ட்டில் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி எடுத்த துரித நடவடிக்கை என்ன? நடவடிக்கை எடுத்தா படி வாங்குறதா சொல்லும் இல்லையா? அடுத்து ஆளுகிற அரசு படி வாங்குறது அப்படின்னு நம்ம இறந்து திருப்பி விட்டுருவோம் நம்ம. இப்ப இதே எடப்பாடி மேல நடவடிக்கை எடுத்தா பழி வாங்குற எண்ணம். இப்ப இதே 41 பேரை விஜய் கணக்குல கணக்கு எழுதி அவரு நீங்க பழி வாங்குனீங்க அப்படின்னா அது அரசியல். ஒரு அரசியல் விமர்சகர் 41 உயிர் போயிருக்கு சார். இத பத்தி நம்ம நியாயமா பேசணும் இல்லையா? எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்க. அதாவது அசம்பாவிதம் நடந்தது தவிர்த்திருக்க வேண்டியதுதான். இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள், அதெல்லாம் நாளைக்கு இல்லன்னு சொல்லல. அத்திவரதர் கோயில், அதற்கும் விஜய்க்கும் காரணம் இல்லைன்றீங்களா? அத்திவரதர் கோயில்ல கூட்டம் அதிகமாகுது, நெரிசல்கள் ஏற்படுது, பலி எண்ணிக்கை ஆகுது. வருடம் அழகர் ஆத்துல இறங்குறப்ப சம்பவங்கள் நடக்குது, மரணிக்கப்படுது. இதெல்லாம் நாளைக்கு அத்திவரதர் கணக்குலயும் அழகர் கணக்குலயும் எழுதுவீங்களா? நிச்சயம் எழுதக்கூடாது. ஆனா அத்திவரதரோ அழகரோ இத்தனை பேரை ஒன்று திரட்டி வாங்குன்னு சொல்லல. அத்திவரதரோ அழகரோ காலம் தாமதம் பண்ணி வரல. அத்திவரதரோ அழகரோ ஓடுற வண்டியில லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வரல. அத்திவரதரோ அழகரோ அந்த டிரைவர் அந்த வண்டி ஓட்டிட்டு வர மாணவருக்கு மேல இளைஞருக்கு மேல வண்டி ஏத்தல. ஆனா வண்டி ஏத்துறத டிரைவர் பாக்குறாரு சார். பேருந்துல இருக்க டிரைவர் பாக்குறாரு சார். அத்திவரதரோ அழகரோ அநியாயம் எல்லாம் பண்ணாங்களா சார்? விஜய் பண்ண அநியாயத்தை பண்ணாங்களான்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? வரேன் தம்பி, உங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்றேன். 4 கேள்வி. ஒண்ணு, முதல்ல அத்திவரதரும் அழகரும் லேட்டா வந்தாங்களான்னு கேக்குறீங்க. அத்திவரதரும் அழகரும் எனக்கு கரெக்டான டைமுக்கு வந்திருக்காங்க, நீங்க போய் பாத்துருக்கீங்களா? அழகர் ஆத்துல இறங்குற இடத்துல போய் நின்றுருக்கீங்களா? சார் மனச்சான்றோட சொல்றேன். 8 மணி நேரம் 10 மணி நேரம் தள்ளி வந்தது இல்ல சார். நேரம் ஆயிருக்கு. ஆனா 8 மணி நேரம் 10 மணி நேரம் தள்ளி வந்தது இல்ல. அதுலயே யூ ஹேவ் டு கரெக்ட் சம்திங். முதல்ல உங்களுடைய பொறுப்பு டிஜிபி சம்பவம் நடந்த இரவு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது 12 மணிக்கு சம்பவ இடத்துக்கு வருவதாக சொன்னவர் 7 மணிக்கு காலதாமதமாக வந்ததால் தான் நாளைக்கு இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் பொறுப்பு டிஜிபி பதில் சொன்னாரு. அதே அடுத்த நாள் மருத்துவமனை வாசல்ல அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல தாவேகாவுடைய அனுமதி கடிதத்தை நான் படித்தேன். 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னு பேசின அடுத்த நிமிஷம் உங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒருத்தர் கூட அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. 4 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கினேன் நானு. 7 மணிக்கு வரேன், 7:45 வரேன், 8க்கு வரேன். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு நிமிஷம். அதாவது நான் எங்க அனுமதிக்கப்பட்ட இடமோ எந்த அனுமதிக்கப்பட்ட நேரமோ எல்லாம் நீங்க பர்மிஷன் கொடுத்த இடத்துல தானே நான் வரேன். நான் எதுவும் உங்களோட அனுமதி இல்லாம நான் எதையுமே செய்யலையே. நீங்க சும்மா வாய்க்கு வந்தாங்க ஏதோ யாரோ சொன்னாங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோல எல்லாம் பேசக்கூடாது. நீங்க அந்த நேரத்துக்குள்ளார அவர் எப்படியோ வந்துட்டு போறாரு. அவரு இல்ல நானும் திமுக சரி அப்படி வச்சுக்காங்க, நானும் திமுக இருந்திருக்கிறேன். இப்ப எங்க அப்பாவே சரி 5 மணிக்கு பொதுக்கூட்டம் மாலை தொடங்கும்னு போஸ்டர் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டுவாங்க, முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சுப்பா. ஆனால் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு மேடை நிரம்பிருச்சு, கீழே நாற்காலிகள் நிரம்பிருச்சு, 7 மணி 7:30 மணிக்கு கூப்பிட்டு இப்ப நீங்க வரலான்னு சொல்றப்பதான் தலைவர்கள் கிளம்புவாங்க. இது அரசியல் தலைவர்கள் வருவாங்க. நான் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் சார், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 5 மணிக்கு வர்றவங்க 7 மணிக்கு தலைவர் வராங்கன்னா, ஆனா 5 மணிக்கு வர்றவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு 3 மணி 4 மணிக்கு வருவாங்க இல்லையா? இங்க விடிய காலையில நின்றுட்டு இருக்காங்களே யார் அது சார்? அது தொண்டர்களோட ஆர்வ மிகுதியை நீங்க கேள்வி கேட்க முடியாது. எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்பையும் அவர் தங்கி இருக்கிற அரசு விடுதலையா இருக்கட்டும், பொதுக்கூட்டங்கள் போடுற இடமா இருக்கட்டும், அவர் போற வழியா இருக்கட்டும், எல்லாமே அங்கெல்லாம் போய் பாய போட்டு படுத்த காலம் இருக்குது. அதுக்குன்னு நீங்க உங்களுக்கு அப்படி தொண்டர்கள் உண்மையா இல்லங்கிறதுக்காக இருக்கிறவங்களை குறை சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஒண்ணு லேட்டா வரதுக்கு பதில் சொல்லியாச்சு, வேற என்ன 2வது பஸ்ல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அதுலயே நான் இன்னொரு அவர் லைட் ஆஃப் பண்ணாம இருந்திருந்தா அவரை பார்க்க வந்த அத்தனை பேரும் பார்த்துட்டு திரும்பி போயிருப்பாங்க. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதா சிக்கல் அப்படின்றாங்க சார். சம்பவமே தெரியாம என்ன எங்க நடந்துச்சுன்னு தெரியாம பேசக்கூடாது. அது அன்னைக்கு முதலுடைய கூட்டத்துல நடந்தது. அரியலூர் மாவட்டத்தில் இருந்து அவர் புறப்படும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட நேர அவகாசம் முடிந்து விட்டது. நீங்க அதுக்கு மேல பண்ணா ஏதாவது தேவையில்லாம எஃப்ஐஆர் போடுவீங்கன்னு அவருக்கும் தெரியும். அவர் பெரம்பலூருடைய மாவட்ட டூரை கேன்சல் பண்ணிட்டு அரியலூர்ல இருந்து புறப்படுறாரு. ஆனால் அந்த டைம் ஆயிருச்சு. அவர் ஏற்கனவே பஸ்ல கை காட்டக்கூடாது, எந்திரிச்சு நிக்க கூடாது, வெளியில வரக்கூடாது நீங்க கண்டிஷன் போட்டு வச்சிருந்ததுனால அந்த வெளிச்சத்தில் உள்ள அவர் இருந்தாலும் வெளியில் இருப்பவர்கள் பண்ணுவாங்கிறதுனாலதான் அவரு நான் துண்டிக்க போறேங்கிறத மொத்தமா பட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டா அது வெளியில இருக்கிறவர்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்கிறாங்க. அதனால நான் ஆஃப் பண்ணணும்ப்பா, நீ கிளம்பு, நான் ஆஃப் பண்ணணும்ப்பா, கிளம்பு. லைட்லயே பாய் சொல்றாங்க. இந்த பழைய காலத்துல எல்லாம் நீங்க இந்த குள்ளக்கூட்ட தலைவர்கள் எல்லாம் அப்படி டார்ச் லைட் அடிச்சு சார் அது ஒரு விளையாட்டு. நீங்க ஒரு தனியார் சேனல்ல ஒரு தலைப்பு போட்டு இவன் சேட்டை பிடிச்சவன் சார் இவன் அப்படின்னு இந்த தனுஷோட மாறி பட டயலாக் போட்டு இந்த வீடியோவை போட்டிருக்காங்க. இட் ஹஸ் கிராஸ் மோர் தென் 3 மில்லியன் வியூஸ்.
சரிங்களா? அவரை சார்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை ரசிக்கிறார்கள், அதனால அதை ரைட்டுன்னு ஏத்துக்கிறாங்க. அதற்கு அப்பாற்பட்டு அவர் பஸ்ஸுக்குள்ளார நாளைக்கு வண்டி விழுந்ததுக்கு சொல்றேன், இது அவரே அந்த இடத்துல யாரையும் வராதீங்கிறாரு, அறிக்கை கொடுத்திருக்காரு, நிறைய பார்த்திருக்கீங்க. நாளைக்கு இந்த மாதிரி பெண்கள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, கருவற்ற பெண்கள் வரக்கூடாதுலாம் கொடுத்திருக்காரு. ரைட்டு, யாரு கேக்குறான்? அவர் என்ன கைய பிடிச்சி எல்லாத்தையும் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லதான் முடியும். ஆர்வ மிகுதிங்கிறது இருக்கதான் செய்யும். நாளைக்கு இதே உங்க கிங் டிவி வாசல்ல ஒரு பிரச்சாரத்துக்கு வராருன்னா தம்பி நீங்களும் தான் போய் நிப்பீங்க, இல்லன்னு சொல்லாதீங்க. சும்மா நாளைக்கு பேசக்கூடாது சேனலுக்கு, எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்கன்னா பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரதான் செய்யும். நடிகருங்கிற நட்சத்திரம் உச்சகட்டத்தில் இருந்தாலும் இதுவரைக்கும் வெளியிலேயே வராத ஒரு மனிதரை திரையில் காண்டவரை தரையில் பார்க்க போறோமாங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். இவர் மட்டும் தான் நடிகரான் சார். தமிழ்நாட்டுல இன்னும் இவர மாதிரி 20 நடிகர் இருக்காங்க சார். இவர் வந்தா மட்டும் கூட்டம் வந்துடும், இவர் வந்தா மட்டும் அப்படி தெரியுது. உங்க வைத்திருச்சா அதுதான் தெரியுது. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையிலே தெரியுது, இவர் மட்டுமா நடிகர்? உங்களுடைய நடிகர் துணை முதலமைச்சர் சிறந்த நடிகர் இருக்காங்க சார். இவரோட சிறந்த நடிகர் இருக்காங்க, அஜய் குமார் இருக்காரு, சிறந்த நடிகர் இருக்காரு. அவருக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க சார், வெளித்தனமான ஃபேன்ஸ் இருக்காங்க. வரேன்னா வருவாங்க சார். நான் கேக்குறது, உங்க இந்த 25-30 உங்களோட துணை முதலமைச்சர் இருக்கிறார்ல, அவரும் நடிகர் தான். 50 ஆண்டு காலமாக ஸ்டாலின் அவர்கள் கஷ்டப்பட்டு நாளைக்கு ஒரு வார்டு பொறுப்பாளராக இருந்து இளைஞரணியை உருவாக்கி பொருளாளராகி மாநகராட்சியோடைய மேயராகி எம்எல்ஏ ஆகி உள்ளாட்சித்துறை அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 50 வருஷம் ஆச்சு. அதே பதவியை 3 ஆண்டுகளில் இன்னைக்கு உதயநிதி கையில தூக்கி கொடுக்குறீங்கல்ல இளைஞரணி. அதுதான் சார் திராவிட மாடல் 2.0 வளர்ச்சி அப்டேட் சார். அப்டேட்ல உடனே முடியுது. என்ன வாரிசுங்கிறது 2.0, அப்புறம் இன்பநிதிக்கு 3.0, அடுத்ததுக்கு 4.0. ஆனா நீங்க தலைமையில இருக்கவங்க எல்லாம் ஓ போட்டுக்கிட்டே போவீங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு பால் ஊத்திட்டு படுத்த போயிடணும். அப்படிதானே சார்? தகுதியோட பேசுங்க. கலைஞருடைய மகனாக இருந்தாலும் ஆனால் உழைப்பால் மட்டுமே நீ அங்கீகரிக்கப்படுவாய், உழைத்தால் மட்டுமே உனக்கு அதிகாரம்னு சொன்னவரை அவரு கஷ்டப்பட்டு உழைச்சு அவருக்கு உரிய இடத்தை கொடுப்பதற்கு கூட நாளைக்கு மகனுக்கு கொடுத்துருவாங்களோன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் உழைப்பை பொறுமையாக கவனித்து அனுபவம் பெற்ற பிறகு நாளைக்கு அவருக்கு இந்த பதவிகள் வழங்கப்பட்டது. அப்ப ஸ்டாலின் கணக்கு இல்லையா, வாரிசு கணக்குல? அப்ப நாளைக்கு ஏன் கலைஞர் தாமதப்படுத்தினாரு? நீங்கள் இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல உதயநிதி ஸ்டாலினுக்கு தூக்கி இந்த பதவியை கொடுத்ததுக்கு காரணம் அவர் நடிகருங்கிற ஒரு விஷயம் தானே. நீங்க அதை சொல்றதுதான், நாங்க மன்னராட்சி இல்ல, நாங்க இயல்பா வந்தோம் நீங்க சொல்றீங்க, நாங்க எதுவும் அப்படி எல்லாம் வரல, நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா இதே மக்கள் விஜய் கிட்ட போனா உங்களுக்கு எரியுது. இதே மக்கள் நாளைக்கு அவர் அங்கீகரிக்க போறாங்களா இல்லையா தேர்தல் வரைக்கும் பொறுத்துருங்க. இல்ல சார், வருத்தமா இருக்குன்ற விஜய் கிட்ட போன மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அப்படின்ட்டு வருத்தமா இருக்கு பாக்குறதுக்கு. வழக்கறிஞர் சொல்றாரு 41 பேர் இறந்திருக்காங்கன்னா அந்த 49 பேர்ல இருக்க அந்த பிணங்கள் எல்லாமே கூட்டத்துக்கு வந்தவங்க தான் எப்படி நாங்க நம்புறதுன்னு பேசுறாரு சார். 2 நாளுக்கு முன்னாடி பேசுறாரு சார். கேக்குறப்ப வருத்தமா இல்லையா? சந்தேகம் எழுறது நியாயம் தானே. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, நான் வேணா உங்களுக்கு அதை ஷார்ட்ஸ் கூட அனுப்பிச்சு விடுறேன், நீங்க முடிஞ்சா பக்கத்துல கூட போடுங்க. அனைத்து அரசு மருத்துவமனைகளில் வாசல்லையும் ஒரு லேடி ஒருத்தவங்க ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அதே 10 நிமிடத்திற்கு பின்னாடி அவங்களே நாளைக்கு சீரியஸா இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ரெச்சர்ல ஜிஹெச்சுக்குள்ளார வச்சுட்டு தள்ளிட்டு போறாங்க. இது பல நியூஸ் சேனல்கள்ல லைவில் வந்தது, ஆனால் பிறகு கட் செய்யப்பட்டது. ஃபுட்டேஜ் வேணாலும் நான் தரேன், எடுத்து போடுங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கு சார் தெரியும்? நான் முதலில் கேட்பது அரசு ஆம்புலன்ஸுகள் எங்கே போனது? நீங்க அந்த விஜயோடைய கூட்ட நெரிசல்ல நீங்க சொல்றதோ நான் சொல்றதோ விட்டுருங்க, பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட விஜய் மேல் குற்றம் சாட்டுவதில்லை. ஒருத்தவங்களோட மகன் இறந்து போயிருக்கான், அந்த லேடி அவங்க ஒரு தாயார் பேசுறாங்க, இதுக்கு விஜய் சாரை நான் குறை சொல்ல மாட்டேன், இதுக்கு செந்தில் பாலாஜி சாரும் சிஎம் சாரும் தான் பதில் சொல்லணுங்கிறாங்க. அதே ஒருவர் அவங்களுடைய மனைவி இறந்து போயிருக்கிறாங்க, 2 குழந்தைகள் இறந்து போயிருக்காரு. ஓப்பனிங்ல அவர் எடுக்கிறப்ப நான் இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன்னு பேச ஆரம்பிக்கிறவரு விஜய் சார்னால இது நடக்கல. விஜய் சார் அந்த சம்பவத்துக்கு வரதுக்கு முன்னாடி அங்க ஒரு பிரைவேட் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அவர் அந்த ஆம்புலன்ஸோட பேரை சொல்லியே சொல்றாரு, பிரைவேட் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அந்த நெரிசல்ல தான் நாளைக்கு இதாச்சு அப்படிங்கிறாரு. சார் நான் ஒண்ணு சொல்றேன், விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் 5 பேர் இறந்து போனாங்க, மதுரை மாநாட்டிலையும் 6 பேருக்கு மட்டும் இறந்து போனாங்க. இதெல்லாம் நாளைக்கு நீங்க நிர்வாக கோளாறு, ஏற்பாடுகள் செய்யல, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னோம் சார். அவங்க திருத்துறாங்க, முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அதைதான் நான் சொல்ல வர்றது. இப்ப அந்த பைக்கு கொண்டாந்து பஸ்ஸுக்குள்ளார விட்டதுக்கு விஜய் எப்படி நீங்க பொறுப்பு சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட முதலமைச்சர் கான்வாயில் பல முறைகள் இதே மாதிரி வாகன சேதங்கள் ஏற்படுத்திருக்கு, பைக்கு மேல ஆளுங்க இடிச்சிருக்கிறாங்க. இதே வேங்கை வயலுக்கு இங்க புயல் வந்தப்பெல்லாம்
நாளைக்கு இது கஜா புயல் வந்தப்பெல்லாம் முதலமைச்சர் இங்க வந்தப்ப 2-3 மக்கள் மேலேயே கார் மோதியதாக, எதிர்கட்சி தலைவருடைய வாகனங்கள் மோதியதாக அன்று இருந்த ஜெயா டிவியில் பரபரப்பாக தகவல்கள் எல்லாம் பகிரப்பட்டது. அது அவங்க போடுவாங்க சார், நியூஸ் வேணும்னு போடுவாங்க சார். ஜெயா நியூஸ் பாக்கணும் கூட சம்பவம் நாளைக்கு நடந்துச்சுன்னு வெளியில வந்துச்சுங்கிறேன். அது ஒரு கான்வாய், ஒரு மூவ்மெண்ட் வேகமா போறப்ப சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். எவனோ கொண்டாந்து முட்டா பஸ்ஸ கொண்டாந்து பஸ் கீழே டயர் விட்டதுலாம். இப்ப நீங்க ஒரு பப்ளிக் பஸ்ல போறீங்க சார், ஏதோ 2 சார் முட்டா பையன், நீங்க முட்டா பையன் சொல்றீங்க, அது ரொம்ப ஆபத்துல முடிய போகுது. அவங்க எல்லாம் வந்து தொண்டர்கள், தாவேக்காவுடைய தொண்டர்கள் சார். அப்படி கடந்து போயிடக்கூடாதுல, முட்டாள் பையன் பாக்குறவங்க வருத்தப்படுவாங்கல்ல. முட்டாள் இல்லாம தொண்டர்கள் அப்படிங்கிற எல்லாத்தையும் முட்டாள்னு சொல்ல, அதுக்குன்னு இப்படி செய்யறவனா நான் தொண்டர்னு போர்வேல கொண்டுட்டு வரவும் விரும்பல. நீங்க ஒரு பப்ளிக் பஸ்ல போறீங்க, அங்க நாளைக்கு ஒரு பைக் ஸ்டண்ட் பண்றேன்னு ஒரு பையன் கொண்டாந்து பஸ்ஸுக்குள்ளார விட்டுட்டான் அப்படிங்கிறப்ப, நீங்க பஸ் டிரைவரையோ இல்ல அந்த பஸ்ஸுக்குள்ளார இருக்க எல்லாத்தையும் நீங்க நாளைக்கு இவங்கதான் காரணம்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே கூடாது சார், தப்பு சார். அது முடியுமா? முடியாதா? முடியாது, முடியாவே சொல்லவே கூடாது. அதுதான் இப்ப எப்படி இதை விஜய் கணக்குல எழுதுறீங்க அப்படிங்கறது தானே கேள்வி உள்ளாகுது. சார் என்ன பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார், என்ன பார்க்க வந்த ஒருத்தர் நான் போன பேருந்துல டயர்ல சிக்கிறாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏத்துட்டு கீழே பதறி ஓடி போகணும் இல்லையா? ஓடி போய் தூக்கிட்டு மருத்துவமனைக்கு ஓடணும் இல்லையா? அவர் இறங்கி நின்னாரு அப்படின்னா இன்னும் 100 பேர் பைக்கை கொண்டாந்து விடுவான் அவரை பாக்குறேன்ட்டு. நாளைக்கு தேவையா இது? அவரு எதையுமே நாளைக்கு பேசும் பொருள் ஆயிடக்கூடாதுங்கிற கவனம் விஜய்க்கு நிறைய இருக்குது சார். நான் ஒரு சின்ன விஷயங்கள் அவர்கள் திருத்திக்கிட்ட பார்வைகளை சொல்றேன், நீங்க முதல்ல அது கரெக்டான்னு சொல்லுங்க. எப்பயுமே ஊபி பார்வையில இருக்கக்கூடாது, கொஞ்சம் அகண்ட பார்வைக்கு வாங்க அப்படிங்கிறேன். நீங்க நாளைக்கு ஆமா முதல்ல எனக்கு அந்த மாதிரி எந்த சலுகையும் கிடைக்கலையே சார் ஊபில இருந்து. அதை உடனே பரிந்துரை செய்யப்படுவோம். உங்களோட ஜிபே நம்பர் அனுப்புங்க, உங்களுக்கு தேவையான உடனே அந்த 200 ரூபாயை உடனே தருமாறு நாளைக்கு பெண் அமைப்பிற்கும் அபரீசன் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் ஐடி விங்கோடைய டிஆர்பி ராஜாக்கும் நானே பரிந்துரை பண்றேன். நன்றி 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 சார். அடுத்து சார் நன்றி. அடுத்து 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 சார் நான் கேக்குறது உங்களுடைய விஷயம், திருத்தப்பட்ட விஷயங்களை பேசுவோம். நீங்க இதுல நியாயம் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. ரேம்ப் ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டியில நடத்துறாங்க, சம்பந்தமே இல்லாத எல்லா கட்சி நிர்வாகிகளும் ரேம்ப்ல ஏறிடுறான், தலைவர் மேல வந்து உருள வரான், பிடிக்க வரான், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் விஷயம். உடனே அடுத்த 2வது விஷயங்கள்ல ரேம்பையே கட் பண்ணிட முடியாது அதுக்குன்னு. ஏனால் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் யாரோ ஒரு சில பேருக்கு மாற்றி விஜய் பக்கத்துல தெரியணுங்கிற ஆசை இருக்கணும். அதனால இவர் ரேம்ப்ல நடந்தாதான் அவ்வளவு பெரிய கிரௌடுக்கு பரவாயில்லடா என் தலைவனை நான் பக்கத்துல பார்த்தேன். எங்கேயோ நீங்க மேடையில வச்சுக்கிட்டு ப்ரொஜெக்டரை வச்சுக்கிட்டு இந்த பேர் அங்க நிக்கிறாருன்னு காட்டினா அதை விட ஒரு பக்கத்துல காட்டணுங்கிறதுக்காக அந்த ரேம்ப் வச்சிருக்காங்க. பட் அதுக்குன்னு அதை அவாய்ட் பண்ணிட முடியாதுன்னு அவங்க என்ன பண்றாங்க, இந்த ரேம்பு கீழே ஒரு 10 அடிக்கு தனியா டிஃபென்ஸ் வால் போட்டு அதுக்குள்ளார செக்யூரிட்டிஸ் நிப்பாட்டி அதுக்கு இரும்பு கம்பிகள் கட்டி அந்த கம்பியை பிடிச்சி யாரும் ஏறிடக்கூடாதுன்னு அதுக்கு கிரீஸ் தடை வைக்கிறாங்க. அதையும் நீங்க விமர்சனம் செய்யறீங்க. அவங்க அது யாரும் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் பண்றாங்க. அதுலயும் உங்களுடைய கால்புரட்சி அரசியல் எப்படி வெளிப்படுது அப்படின்னா, அந்த ரேம்புக்குள்ளார ஒருத்தன் ஏறி வரான், பவுன்சர் தூக்கி அவனை வெளில எறிஞ்சிடறான். இந்த தூக்கி எறிய பாவம் இல்லையா சார்? அடிப்பட்டா பாவம் இல்லையா சார்? அடிப்பட்டா பாவம் இல்லையா சார்? குடும்பம் பதப்பதைக்காதா சார்? எதுக்கு மண்டையிலேயே நறுக்குன்னு கூட்டணும்? அறிவு கட்ட நாயே, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இதுக்கு மேல நீ வரக்கூடாது, இங்கதான் நீ நிக்கணும்னு உன்னை நிப்பாட்டி வைக்க சொல்ற இடத்துல உன்னை யாரு ஆர்வ கோளாறுல ஏறி குதிக்க சொன்னது? நான் தான் கேட்கிறேன். முதலமைச்சர் வரக்கூடிய பாதையில் காவல்துறையினர் எல்லாரோட போக்குவரத்தும் நிறுத்தப்படுகிறது, யாரையும் உள்ள விட மாட்டான். அந்த நேரத்துல நான் உள்ள போய் குதிக்கிறேன், சிஎம் பாக்கணும்னு எனக்கு ஆசை, எனக்கு அவர் மேல பயங்கர லவ்னு. நாளைக்கு அவரு மேல கேஸ் போடுவீங்களா, என் மேல கேஸ் போடுவீங்களா? உங்க மேலதான் சார் வழக்கு போட முடியும். ஆனா முதலமைச்சர் விட்டு வரமாட்டாரு சார், கண்ணீர் விடுவாரு சார். அவரு கண்ணீர் விடுறாரா எதை விடுறாரா அதெல்லாம் வேற. நான் சார் நீங்க அந்த நிகழ்வு நடக்கும்போது கூட பாருங்க சார், அன்பில் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தாரு, பாத்தீங்களா இல்லையா? நீங்க அவ்வளவு வருத்தப்படுறாரு, குழந்தைகளை கொண்டு போறாங்களே அப்படின்னு. நீங்க கண்ணீர் விட்டதை பத்தி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சந்தானத்துடைய குறை, சந்தானம் தோத்து போயிட்டாரு, இவரு கவுண்டமணி தோத்து போயிட்டாரு, வடிவேல் ஃபீல்டுல இல்லங்கிற எண்ணம் போயிருச்சு. யோகி பாபுவை விட இன்னைக்கு பரவாயில்லடா, ட்ரோல் மெட்டீரியல் நம்பர் 1ஆக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் தான் நாளைக்கு பேசும் பொருளா இருக்கிறாரு. சார் நான் கேட்கறது, உங்களோட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளார ஒருத்தர் உள்ள வந்தாரு அப்படின்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி என் மேலதான் கேஸ் போடுவாங்கிறப்ப, நாளைக்கு அந்த இடத்துக்குள்ள அவரும் நாளைக்கு Y+ செக்யூரிட்டியில் இருக்கிறார், அவரும் ஒரு ப்ரொடெக்ஷன். இப்ப நீங்க அந்த கூட்டங்கள்ல சில பேர் கத்திகளால கோடு போடப்பட்டுச்சுன்னு பேசுறாங்கல்ல, அந்த மாதிரியான சில சம்பவங்கள். ஒருவேளை அவர் ரேம்ப்ல ஏறி அவனா ஒருத்தன் ஏதோ குத்திடுறான், 10 லட்சம் பேர் சுத்தி இருக்கிறான்,
என் தலைவனுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு நாளைக்கு அங்க ரத்த கல்லறி ஆவறதுக்கா? அந்த இடத்துக்குள்ளார வரக்கூடாது. அப்பையும் விஜய் அந்த இடத்தில் அந்த பவுன்சரை கண்டிக்கிறார். ஏன்பா அப்படி செய்யறான்னு அவரை உடனே பின்னாடி போக சொல்றாரு. இப்படிலாம் பண்ணாதங்கிறாரு. அதுக்குன்னு நீங்க எல்லாத்தையும் நியாயப்படுத்தி இன்னைக்கு 41 பேர் இறந்ததுக்கு எஃப்ஐஆரை விஜய் மேல் போடுவதற்கு தயங்கும் உங்கள் திமுக அரசு ஒரு சில்லுண்டி பயல ராம்ப்ல இருந்து தூக்கி கீழே போட்டாங்கன்னு அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி நீங்க விஜய் மேல எஃப்ஐஆர் போடுறீங்களா? இதுலயே உங்களோட கீழ்த்தர அரசியல் தெரியலையா? நீங்க சொல்ற மாதிரி இப்ப நாளைக்கு நான் போய் சிஎம் காருக்குள்ளார உளுந்து விட்டு நான் கொடுக்குறேன்னு சிஎம் மேல எஃப்ஐஆர் போடுவீங்களா? கான்வாய் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, சில புரோட்டோகால் மெஷர்ஸ், லீடரோட சேஃப்டி அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த இடத்துல எதுலடா சந்துல சிந்து பாடலாம், எதுல அவரை அசிங்கப்படுத்தலாம், எதுல அவரை தேவையில்லாம வம்புகளுக்கலாம்? தவறான அதிகாரிகளின் ஆலோசனையின்படி நடந்து சீப் எடுத்து வச்சா கல்யாணம் நின்றுங்கிற மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டா விஜய் அமைஞ்சிருவாரா? இதே மாதிரிதான் இப்ப அந்த ரேம்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டது ஒண்ணு. அதே மாதிரி இந்த டெம்போ ஒண்ணு நடுவுல வெள்ளை கலர் டெம்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு தெரியும், பரந்தூர் விமான நிலையத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்கு போனாருன்னாப்ப அப்பதான் எல்லாம் குரங்கு மாதிரி இங்கிட்ட இருந்து தாவறான், அங்கிட்ட இருந்து தாவறான். திடீர்னு வண்டிக்குள்ள எவ்வளவு தப்பு இல்ல சார்? ஒரு ரசிகர்களை ஒரு தொண்டராக மாத்த தெரியல பாருங்க. ஒரு கொள்கையோட அவங்கள மாத்த தெரியாம ரசிகராக வச்சிருக்காரு இல்ல சார். பெரிய தோல்வி இல்லையா? வருத்தப்பட வேண்டாமா விஜய் அவர்கள்? வெட்கப்பட வேண்டாமா இதை பார்த்து? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் அவருடைய ரசிகர் மன்றத்தோடைய தென்மண்டல ஒருங்கிணைப்பாளரா நான் தான் இருந்தேன். 20 மாவட்டங்களுக்கு, எல்லா மாவட்டத்துக்கும் அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன். 5 சார் ஒரே கொடுமையா இருக்கு, கொடுமை மேல கொடுமையா இருக்கு. நீங்க இருந்து நடிக்கிறதா? ஐயோ சார், ஏன்னா போற போக்குல என்ன காலி பண்றீங்க போது நீங்க. என்ன சார் நீங்க? அப்படி இருந்தப்ப அவரும் அன்று நடிகராக இருந்த போது தியேட்டர் விசிட் எல்லாம் போவாரு. ஒரு கண்ணாடி முதல் படத்துக்கே தியேட்டர் விசிட் எல்லாம் போனாரு. எல்லா ரசிகர்களும் அவர் மேல இது மாதிரிதான் விழுந்தாங்க. 2-3 இடத்துல ஸ்டேஜே வெயிட் தாங்காம உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா அப்ப நானே கீழே விழ போனா என்னவே உதயண்ணா தான் புடிச்சு நிப்பாட்டினாரு. அந்த மாதிரி கிரௌட் அந்த ஸ்டேஜ்ல 500 பேர் தாங்கணும், 1000 பேர் ஏறி நிக்கிறாங்க. உதயண்ணா உங்களை உடனே காப்பாத்திருக்காரு பாத்தீங்களா? இல்ல உதயண்ணா உடனே கை கொடுத்து உங்களை காப்பாத்திருக்காரு. அதுதான் அப்ப ஏங்க நாங்க அவரை எல்லா இடத்துலயும் காப்பாத்துவோம். அவரு ஒரே இடத்துல காப்பாத்துனதுக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறீங்க இல்ல? அது எல்லா நடிகர்களும் இப்ப இதே மாதிரிதான் எல்லா நடிகர்களும் அந்த கூட்ட நெரிசல்ல அவர்கள் மேல இருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த ஆர்வ மிகுதியில சில சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். அதுக்குன்னு சார் அவங்க கீழே இருக்கிறவங்க இப்படி பண்றாங்கன்னு நீங்க லீடரை ஏன் சார் டிஃபேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார், நன்றி. ஜி ராஜம் செட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.